கிரியேட் பண்ற மாதிரி இருக்க ஏரியா தான் கண்ட்ரோலிங் ஏரியா. ஸோ அதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா பை யூசிங் காஸ்ட் சென்டர் அண்ட் ப்ராஃபிட் சென்டர் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுவாங்க. காஸ்ட் சென்டர்னா வந்துட்டு இன்டைரக்டா நமக்கு வந்து ஆர்கனைசேஷனுக்கு ரெவென்யூ வாங்கி தருது. ப்ராஃபிட் சென்டர்னா டைரக்டா நமக்கு நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு ரெவென்யூ. லைக் எப்படி சொல்லாமோ காஸ்ட் சென்டர்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கோ. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு ஒரு கிச்சன் பார்ட் வந்து நம்ம காஸ்ட் சென்டர் சொல்லுவோம். ஏன்னா அங்க வெறும் குக்கிங் மெயின்டெனன்ஸ் அந்த அந்த மிஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அதை மட்டும் தான் பார்ப்போம். அதே ஒரு டைனிங் ஏரியா பில்லிங் ஏரியாவெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் சென்டர் சொல்லுவோம். இதான் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா ஒரு அந்த மிஷினரி பார்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து காஸ்ட் சென்டர் சொல்லுவாங்க. சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்துட்டு ப்ராஃபிட் சென்டர். ஏன்னா இவங்க வந்து டைரக்டா சேல்ஸ் பண்றப்ப டைரக்டா ரெவென்யூ வந்து ஆர்கனைசேஷன் பண்ணாலும் ப்ராஃபிட் சென்டர். ப்ரொடக்ஷன் ஹவவர் ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்ணாலும் அந்த மிஷின்ஸ் இருக்கனாலதான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ அது இன்டைரக்டா ஆர்கனைசேஷனோட கனெக்ட் ஆயிருக்கனால அது வந்து காஸ்ட் சென்டர். நம்ம இந்த ஒரு கண்ட்ரோலிங் ஏரியால வந்துட்டு ப்ராஃபிட் சென்டர் காஸ்ட் சென்டர் எப்படி கிரியேட் பண்றது, ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலிங் எப்படி நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம கம்பெனி கோர்க்குள்ள மெயின்டைன் கண்ட்ரோலிங் ஏரியாவுக்கு வந்து இதான் ஆக்சுவலி கண்ட்ரோலிங் ஏரியா. இதுல வந்துட்டு என் கம்பெனி போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம என்னென்ன என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இது வந்து கண்ட்ரோலிங் ஏரியா. நம்ம வந்து அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பிசிக்கல் லேயர்ல நம்ம வந்து அசைன் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்றத இதுல பார்ப்போம். சரி நம்ம ஒரு கம்பெனி கோட் போட்டோ எஸ்தர் உங்களோட 14244 ஃப்ரீயா தானே இருக்கு. அது தேர்ட் சார்ட் ஃபோர்த் சார்ட் கண்ட்ரோலிங் கோடுமே வந்துட்டு நம்ம சேம் ஆஸ் கம்பெனி கோட் மாதிரியே போட்டுக்கலாம். ஏன்னா அது ஒரு டைமும் வேற வேற கோட் கொடுத்தோம்னா நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமான்னு தெரியாது. சேவ் போட்டிருக்கோம். கண்ட்ரோலிங் ஏரியா சேம் ஆஸ் கம்பெனி கோட், சேம் கோட் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் கரன்சி டைப் வந்து ஆக்சுவலி ஒரே ஒரு கரன்சி டைப் தான் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணி பண்ணா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லா டீட்டெயில்ஸ் ஆகும். இது என்ன ஆக்சுவலி இது என்னன்னா காஸ்ட் சென்டரோட ஹைரார்கி நம்ம அடுத்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். காஸ்ட் சென்டர் வந்து ஒரு 3 to 5 காஸ்ட் சென்டரும் 3 to 5 ப்ராஃபிட் சென்டர் கிரியேட் பண்ணணும். அது வந்து ஆக்சுவலி கண்ட்ரோலிங் ஏரியால வந்து மெயின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காஸ்ட் சென்டர் தான் பிளே பண்ணும். ஸோ காஸ்ட் சென்டர் நம்ம இங்கவே ஹைரார்கி வந்து கிரியேட் பண்ணுவோம். லைக் காஸ்ட் சென்டருக்கு வந்து சிசின்னு போட்டுட்டு நம்ம கம்பெனி போடும். இந்த டீடைல்ஸ் எதுவுமே ஃபில் பண்ணேன். இதை எக்ஸ் கொடுத்து செட் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட் காம்போனன்ட்ஸ் டு கண்ட்ரோல். ஆக்டிவேட் பண்றதுக்கு நியூ என்ட்ரிஸ் நம்ம எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணோம்? 2006. தென் நம்ம இப்ப வந்து ஆக்டிவேட் எது எதெல்லாம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ண போறோம். லைக் இங்க வந்து காஸ்ட் சென்டர் ஆக்டிவேட் பண்றோம், ஆர்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவேட் பண்றோம், தென் கமிட் மேனேஜ்மெண்ட் அதுவும் ஆக்டிவேட் பண்றோம். தென் திஸ் இது எப்படின்னா இது எல்லாமே பேரலாவும் இன்டிகிரேட்டட் ஒரு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்காக இது எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுட்டு லைக் வில் ஒர்க் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சேல்ஸோட இது எல்லாமே ஆக்டிவேட் போட்டுருக்கு. Saturday is interesting. Okay, நாங்க கம்பெனி போர்ட்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் ஆக்டிவேஷன் மட்டும்தான். நம்ம காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்றதுக்கு ப்ராஃபிட் சென்டர் கிரியேட் பண்றதுக்கு இந்த கண்ட்ரோலிங் ஏரியா ஜஸ்ட் ஆக்டிவேஷன் பண்றதுக்காக மட்டும் வரும்.
தென் நம்ம நம்ம கம்பெனி கோடுக்கும் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். சேம் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நியூ என்ட்ரிஸ் கொடுத்துட்டு இங்க நம்ம கம்பெனி கோட் அது ஷோ ஆயிடும். கம்பெனி ஜஸ்ட் என்டர் பண்ணுவோம். இதுதான் நம்ம இந்த கண்ட்ரோலிங் வந்து நம்ம கம்பெனி கோட்க்கு அசைன் பண்ணணும். சர்வர் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கனால பிஸியா இருக்கும். இந்த டீ கோட் போட்டிங்களா, இந்த OKKP அது எங்கே இருக்கு அந்த டீ கோடிங்க? ஓகே ஓகே, பிரச்சனை இருக்கா? ஃபிஃப்த் சாப்டர்னால நான் நெக்ஸ்ட் ம் நான் மெயில் பண்றேன் எல்லாருக்குமே. மெயில பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரோலிங்கான நம்பர் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். லைக் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுவோம் 1 to 100 அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கு ஒரு நம்பர் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி வைப்போம். நம்ம போஸ்டிங் போடுறப்ப யூஸ் ஆகும். சேவ் ஆயிடுச்சுன்னா நம்ம கம்பெனி கோட் வந்து கண்ட்ரோல் ஏரியா அசைன் பண்ணிடுச்சோம். இதை நம்பர் ரேஞ்ச் அசைன் பண்றதுக்காக ஒரு சொன்னேன். இதுல வந்து சேஞ்ச் கொடுத்துட்டு இதுலதான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்பர் ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆக்டிவேட் பண்ணுவோம். நம்ம இந்த நம்பர் ரேஞ்ச் எதுக்குன்னா நம்ம காஸ்ட் சென்டரோ ப்ராஃபிட் சென்டரோ எவ்வளவு நம்பர்ஸ் எவ்வளவு போஸ்ட் போட போறோம் அப்படின்னு எடுத்துக்காங்க. ஸோ இந்த கீஸ் எல்லாம் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த 5 எலமெண்ட்ஸும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சாதான் நம்ம ப்ராஃபிட் சென்டர் காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி ஆக்டிவேட் ஃபர்ஸ்ட் வந்து காயின் இருக்கா, காயினை கிளிக் பண்ணிட்டு அசைன் எலமெண்ட் டு தி கண்ட்ரோலிங் குரூப். இந்த குரூப்காக நம்ம அசைன் பண்ணணும். கிளிக் பண்ணா இங்க நம்ம ஓபன் பண்ண நம்பர் ரேஞ்ச் நம்மளோட கண்ட்ரோலிங் குரூப்பும் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அசைன் ஆயிடுச்சு. அந்த அசைன் ஆனதை எங்க செக் பண்ணணும், நம்ம கண்ட்ரோலிங் ஏரியால நம்ம கம்பெனி கண்ட்ரோலிங் ஏரியால இந்த காயின் வந்து அசைன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரிமைனிங் 4 பண்ணுவோம். இது வந்து ரிப்போர்ட் காஸ்டோட ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக இந்த இதை அசைன் பண்ணுவோம். Actual overhead assignment.
இது லைன் ஐட்டம்ஸ் பாக்குறதுக்காக நம்ம எவ்வளவு ரிப்போர்ட்ஸ் போட்டிருக்கோம்னு பாக்குறதுக்காக இது அசைன் ஓகே. பிளானிங் பிரைமரி காஸ்ட் பிளானிங் ஜஸ்ட் இது ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த அசைன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏரியாஸ் இந்த 5 கண்ட்ரோலிங் ஏரியாஸும் நம்ம வந்து நம்ம கம்பெனிக்கு அசைன் பண்ணிருக்கோம். இந்த ப்ராசஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மெயின்டைன் வெர்ஷன். நம்ம என்ன பிசிக்கல் இயர் யூஸ் பண்றோம்ன்றத மெயின்டைன் பண்ணிருக்கோம். இதுல ஆக்சுவலா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மட்டும் தான் அசைன் பண்ணிருக்கோம். சோ நம்ம கம்பெனிக்கு வந்து இந்த இது நம்ம யூஸ் பண்ற வெர்ஷன் இருக்கு. அதை வந்து நம்ம கம்பெனி கீழே அசைன் பண்ணுவோம். இது அவ்வளவுதான் வேற எந்த ப்ராசஸ். அவ்வளவுதான். இதெல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கண்ட்ரோலிங் ஏரியா இவ்வளவுதான் வரும். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் சென்டர் தான் வந்து காஸ்ட் சென்டர் ப்ராஃபிட் சென்டர் கிரியேட் பண்ணுறது தான் கிளியர் இருக்கும். ஓகே. இன்னைக்கு எனக்கு வந்து நித்தியா இல்லாம எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இதுவோ அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த 2 கோட் வச்சு காஸ்ட் சென்டர் ப்ராஃபிட் சென்டர் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் ஹைரார்கி என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என் கம்பெனி கோட் வச்சு ஒரு ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். இதுதான் நம்ம காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணணும். சையத் இன்னைக்கு கிளாஸ் போகும். இந்த கண்ட்ரோலிங் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒன்ஸ் போட்டு பாருங்க. கம்பெனி போட்டோம். நம்ம நாளைக்கு வந்து நாளைக்கு ஃப்ரைடே அது சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா ஜிஎல் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலி என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரே ஒரு ஜிஎல் நான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நீங்க வந்து ரிமைனிங் இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரைடே அதெல்லாம் சொல்லிடுறேன்.
இந்த ஃபைல் மட்டும் ஷேர் சரி, தேங்க்யூ. தேங்க் Okay.